ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல 900+ காஸ்டியூம்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஜனநாயகனாலே பயமா இருக்கு. அதோட பிரம்மாண்டத்துலேருந்து இன்னும் நான் வெளியே வரல ஆக்சுவலாக. ஏன்னா நான் டைரெக்டாக பார்த்தேன் அந்த ஆடியோ லான்ச் மலேசியாவில். என் ஒய்ஃப் என் கூட இருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது. இவங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம பிக் பாஸ் முத்துக்குமரன் அண்ணாவோட காஸ்டியூம் டிசைன் வந்து இவங்க தான் பண்ணாங்க. நம்ம ஒரு காஸ்டியூம் கொடுத்தா அவங்க ஒன்று செலக்ட் பண்ணி அவங்க டீம்ல இருந்து உள்ள அனுப்புவாங்க. உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் வீக் வர அவங்களோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி அனுப்பணும். வீக்கோட மைண்ட் செட் பொறுத்து நாங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீக் சேடாக இருந்தாலும் ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக ட்ரெஸ் கொடுப்போமே அந்த மாதிரி சொல்லி ஒன்று ஹேண்ட் கிராஃப்ட் தான் நம்ம டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது தான் ஸ்டிச் பண்ணி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னா, இவர் இல்லாம எந்த ஆடியோ லான்ச்சுமே நடக்காது. ஆமா, நிறைய ஆடியோ லான்ச். அது மட்டும் இல்லாம சாரோட எல்லா கான்சர்ட்லயும் இவரு தான் வந்து காஸ்டியூம் டிசைனரா இருக்காரு. இப்ப ரீசெண்டா நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல எவ்வளவு காஸ்டியூம்ஸ் பண்ணிருக்காரு? 900 காஸ்டியூம்ஸ். ஆமா, ஒரு பயங்கரமான ஒரு காஸ்டியூம் டிசைனர். நம்மளுடைய கோரியோகிராஃபர் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கும் இவர் தான் டிசைன் பண்ணிருக்காரு. சோ அவர் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஜூரியா அவங்க வைஃப் கூட ஜாயின் பண்ண போறாங்க. சோ எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சுகுமாரன் and சந்திரலேகா. இவர் இல்லாம எந்த ஆடியோ லான்ச்சும் நடக்காது. ஆர்டிஸ்ட் வந்து கேரவன் விட்டு வெளியவே வர மாட்டாங்க. ஏன்னா இவர் காஸ்டியூம் கொடுத்தாதான் வர முடியும். சோ சார், நீங்க கண்டிப்பா சில விஷயங்கள் ஷேர் பண்ணோம். சோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல 900+ காஸ்டியூம்ஸ் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ அந்த ஆடியோ லான்ச் நாங்க டிவில பாக்குறப்போ பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. நீங்க நேர்ல அங்க 900+ காஸ்டியூம்ஸோட ஒர்க் பண்ற அந்த அனுபவம் எப்படி இருந்தது? சில வார்த்தைகள். ஒரு காஸ்டியூம்னா கூட பரவாயில்ல, 900 காஸ்டியூம்ஸ், அதுவும் இங்கிருந்து மலேசியா வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வரதே ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருந்திருக்கும். எப்படி பிளான் பண்ணீங்க 900 காஸ்டியூம்ஸ் அப்படிங்கும்போது எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகனாலே பயமா இருக்கு. ஓகே. ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே இருக்கிற எல்லா காஸ்டியூம்ஸும் நான் தான் பண்ணேன். ஆக்சுவலாக டான்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். அப்புறம் ஸ்டேஜில் ஆன எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நான் தான் காஸ்டியூம் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். எந்த ஒரு சின்ன ஒரு அளவு கூட ப்ராப்ளம் இல்லாமல் நடந்தது அங்கே ஷோ. அதோட பிரம்மாண்டத்துலேருந்து இன்னும் நான் வெளியே வரல ஆக்சுவலாக. ஏன்னா நான் டைரெக்டாக பார்த்தேன் அந்த ஆடியோ லான்ச் மலேசியாவில். நான் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம், எங்கள் டீம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். என் ஒய்ஃப் என் கூட இருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது. இவங்க இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஷோ கூப்பிட்டதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? அது மட்டும் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார். நான் அதான் சொன்னேனே, ஜனநாயகனே பயமாக இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும். ரொம்ப பெரிய வெற்றி அடையும் அந்த படம். எல்லாருமே வெயிட் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த படத்துக்காக தான். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ எல்லாரும் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ஜனநாயகன் படத்துக்காக? மக்கள் சொல்லுவாங்க பாருங்க சார். ஹாய் அந்த அக்கா, சூப்பர் அக்கா. வெறும் என்னென்ன படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜனநாயகன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி படங்கள்? மெயின் வந்து ஆடியோ லான்ச்சஸ். நீங்கள் பார்க்குற ஆடியோ லான்ச்சஸோட எல்லா ஷோவோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸிமம். லாஸ்ட்டாக மூன் வாக் நான் தான் பண்ணேன். பராசக்தி ஆடியோ லான்ச் நான் தான் பண்ணேன். கங்குவா நான் தான் பண்ணேன். வாரிசு, வாத்து, 10 தலை, மேக்ஸிமம் எல்லா ஆடியோ லான்ச்சஸும் காட் ரேஸ் நமக்கு தான் வருது. நான் தான் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா, இப்போ நீங்கள் வந்து பிக் பாஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ கரண்ட்டாக எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேரும் தான் பண்ணுறீங்க. ஆமாம், அக்கானா அவங்கள தவிர 2 பேரும் அக்கான்னு தான் நான் சொன்னேன். இல்ல, அவங்க சித்தப்பாவை வச்சுக்கிறாங்களா? சித்தப்பாவை வச்சுக்கிறாங்களா? சரி, ஓகே.
அக்கா நீங்க சொல்லுங்க, நீங்க பிக் சொல்லுங்க. பாஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு ஷோல. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் Definitely. ஒவ்வொரு விதமான காஸ்டியூம்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் தேவைப்படும். சம்டைம் ட்ரெடிஷனல் வேர் கேட்பாங்க, சம்டைம் வெஸ்டர்ன் வேர் ஆமா. கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருந்து டிசைன் பண்ணி உள்ள அனுப்புறது இட்ஸ் a வெரி பிக் ப்ராசஸ். சோ அத பத்தி சில வார்த்தைகள் எக்ஸ்பிளைன் ஸோ பண்ணுங்க அக்கா. எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஈஸி இல்லை. நம்ம ஒரு காஸ்டியூம் கொடுத்தா அவங்க ஒன்று செலக்ட் பண்ணி அவங்க டீம்லேருந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ காஸ்டியூம்ஸ் எல்லாருமே ஓகே ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது. பட் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு மட்டும்தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் வீக்கு வர 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 அவங்களோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு ஈச் அண்ட் எவ்ரி டைம் நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணி அனுப்பணும். தட்ஸ் அ வெரி பிக் மல்டி டாஸ்கிங் ஒர்க்னே சொல்லலாம். ஏன்னா டிசைனரை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து, ஏன்னா நியூ டிசைன்ஸ் அந்த ஒரு 11 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ தட் இஸ் அ பிக் ஒர்க். அதுவும் இல்லாம உள்ள போகும்போது நிறைய பேர் கொஞ்சம் வெயிட் போட்டு போனா வெளிய வரும்போது வெயிட் லாஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 24 ஹவர்ஸ் பார்க்குறாங்க இல்லையோ நாங்க பார்த்துட்டு இருப்போம். ஓகே என்ன பண்றாங்க, அடுத்து என்ன போட்டாங்க, ஏதாவது கலர் காம்பினேஷன் போட்டிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது கலர் காம்பினேஷன் நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கறத விட அதிகப்படியா எனக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ் தான் நிறைய பார்க்கறாங்க. பார்க்கறாங்க நினைக்கிறேன். ஆமா. ஓகே, அது டிசைன் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு மேட்சிங்கா ஜுவல்லரிஸ்ல இருந்து எல்லாமே எல்லாமே லைக் A to Z அவங்களுக்கு பண்ணோம். அந்த வீக்கெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட காஸ்டியூம்க்கு ஏற்ற ஜுவல்லு, சம்டைம்ஸ் அப்பேரல்ஸ் கூட நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் வீக்லி அந்த 2 days அப்படின்னா சாட்டர்டே சண்டே தான் இவங்க வைப்பாங்க. நாங்கள் வந்து டியூஸ்டேவே ரெடி பண்ணி we have to send it out. ஓகே, உங்களோட ஃபேவரட் ஜானர் வந்து ட்ரெடிஷனலா இல்ல வெஸ்டர்ன் அக்கா டிசைன் பண்றதுல? டிசைனிங் அப்படின்னா டிசைனருக்கு எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, ட்ரெடிஷ்னல்னாலும் we put equal effort, வெஸ்டர்னாலும் we put equal ஈக்குவல் effort. எஃபர்ட். ஆமா. ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப டேலண்டடான ஃபெல்லோஸ் 2 பேருமே. யூஸ்வலாக போன சீசன் பிக் பாஸ் வந்து சின்னதாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இவங்க கூட ஒரு 100 days வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். நம்ம பிக் பாஸ் முத்துக்குமரன் அண்ணாவோட காஸ்டியூம் டிசைன் வந்து இவங்க தான் பண்ணாங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் இவங்க 2 பேருக்கும் கால் பண்ணி பேசி எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு. பார்க்க தான் வந்து சைலண்டாக இருப்பாங்க, ஆனால் பயங்கர டேலண்டாக டிசைன் எல்லாம் வயலண்டா பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், டிசைன் வந்துட்டா அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க. சரி சொல்லுங்க, ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த பிக் பாஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? ஆக்சுவலி சீசன் 8 அப்போது நம்ம முத்துக்குமாரன் டைட்டில் வின்னர் அவங்க பண்ணது தான். ஸோ அவங்க பண்ணுறப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது ஆக்சுவலாக எங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 காஸ்டியூம்ஸ் அதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ அவங்களோட வைப் எப்படி இருந்தது, மைண்ட் செட் எப்படி இருந்ததுலாம், ஸோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அண்ட் ஒன்ஸ் ஷோக்குள்ளே இருக்கிறப்போ எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க சொல்லலாம் ஓகே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எங்களுக்கு நம்ம என்ன என்னன்னா அந்த வீக்கோட மைண்ட் செட் பொறுத்து நாங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீக் சேடாக இருந்தாங்கன்னா ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக ஒரு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக ட்ரெஸ் கொடுப்போமே அந்த மாதிரி சொல்லி ஒன்று ஹேண்ட் கிராஃப்டட் தான் நம்ம டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது தான் ஸ்டிச் பண்ணி. ஸோ அது போட்டு நம்ம பார்க்கல அவங்க பியூட்டிஃபுல்லாக இருந்து ப்ளஸ் அவங்களோட அந்த மூடை வந்து சோகமாக இருந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காங்க, இல்லை இப்போ ஜாலியாக இருக்காங்க அந்த வீக் அப்படின்னா ஸோ அந்த வீக்கோட மைண்ட் செட் பொறுத்து நாங்கள் காஸ்டியூம் பண்ணி கொடுத்தல நல்லா இருந்தது. ஓ, இது வேற இருக்கு. ஓகே ஓகே. அவங்களுக்கு அது பூஸ்டப் வெளியே வந்து வந்தப்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி அடோர் இன்ஸ்பைரோட மெயின் இங்கே ஹெட்டே அசார், ஹெட் ஆஃப் தி அடோர் இன்ஸ்பைர் மீ, அவர் இங்கே மிஸ்ஸிங் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அவரோட எல்லாம் இதுதான் பண்ணி கொடுக்குறது. நாங்கள் பேக் எண்டில் டிசைனிங் பண்ணி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே. ஸோ நம்ம சோ ஒரு வாரத்துல அவங்க சோகமா இருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பூஸ்டப் பண்ற மாதிரி காஸ்டியூம்ல அனுப்புவீங்க. ஆமா, ஆமா. வாவ், இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஐடியாவா Thank இருக்கு. you, நைஸ் thank you. நைஸ் நைஸ். நீங்க சில வார்த்தைகள். Actually, first thing, main really, thanks to Rizu sir and Habi ma'am, really. And one miss thing, Adore Inspire team leader Azaruddin sir. So, அவங்கள ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த காஸ்டியூம் டிசைனர் ஒர்க்குன்றது இட்ஸ் ரியலி ஹார்ட் டு ஒர்க். லைக் ஒன்றும் இல்லை, டிவியில் பார்க்குற எல்லா காஸ்டியூம்ஸே நீங்கள் பார்க்குற காஸ்டியூம் எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, ரெக்குவயர்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. பட் அது ஒரு வேலையும் அது எவ்வளோ இருக்கு ஈஸியாக சில பேர் சொல்லிட்டு போவாங்க. பட் அது ஒரு சின்ன விஷயம். பட் அது எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ இந்த ஸ்டேஜுமே இப்போ அப்படி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ மீண்டும் எங்ககிட்டே காஸ்டியூம்ஸ் நீங்கள் பாங்க, அதுதான் சொல்கிறேன். நைஸ் நைஸ். தேங்க் யூ தேங்க் யூ. நான் சொன்னேன்ல, சும்மா எல்லாம் பேச மாட்டாங்க, வேலைன்னு வந்துட்டா பயங்கரமா பேசுவாங்க 2 பேரும். அந்த மாதிரி பயங்கர டேலண்டடான ஃபெல்லோஸ் தான் அவங்க. ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.